சித்தர்கள் மிக மிக எளிமையானவர்கள். இன்றும் நம்ம கூட உலாத்திக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனா நாம இப்படி இருந்தா இவர் சாமின்னு நெனைக்கிறதுனால, உண்மையிலேயே ஒரு சித்தர் இருந்தா கூட நம்ம அவங்கள சித்தர் இல்லேன்னு நெனைக்கிற மனநிலைக்கு போயிட்டோம். சித்தர்களுக்கு அழிவு கிடையாது. சித்தர்கள் யார்கிட்டயும் இந்த மாரி உடம்ப மறைக்க மாட்டாங்க. நமக்கு அவங்கள பார்க்கறதுக்கான தனித்துவம் இல்லாம இருக்குங்கிறது மட்டும் தான் உண்ம. சித்தர்கள் எங்கேயுமே போகல. நம்ம கூட மட்டும் தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகுறது சார்? நான் எளிமையா சொன்னேன் பார்த்தீங்களா? எளிமைய ரசிக்க பழகுனீங்கன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தரணுங்கிறது இல்ல. இது உணர்வா நீங்களா கடைபிடிக்க வேண்டியது. நீங்க எளிமைய எல்லாமே ரசிக்க பழகுங்க. அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிரும். இவர் மத்தவங்கலேருந்து வித்தியாசப்படுறாருன்னு. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். மலைக்கோயில்ல நான் ஒரு இடத்துல வேல பார்த்தேன். போகர் ஜீவ சமாதிங்கிற இடத்துல வேலைக்கு, கூலி வேலைக்கு போயிருந்தேன். அப்போ கோபத்துக்காக நான் ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறேன். இந்த கோபம் தான் என்ன ரொம்ப பல பேர்கிட்ட அசிங்கப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, மலைக்கோயில் பிரகாரத்தில வந்து